Hello. Hi. Is it audible? Hello. Can you hear me, guys? So welcome to JDAX Nurture to Rise program. Stop பண்ணா sound வரும். Okay. Whether we are live? Yeah, we'll start the program exactly at 5:30. Officially start பண்ணாதீங்க. சும்மா பேசுங்க. Okay. Officially start பண்ணாதீங்க. Okay, fine. சும்மா பேசுங்க. இப்போ லைவ்ல தான் இருக்குமா ஃபாதர்? Fine. So hope you are doing good. All of you are studying in final year. So எல்லாரும் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. And this program is going to useful for you when you decide your career opportunities. So thank you for coming here. இன்னைக்கு வந்து civil services, not only UPSC, UPSC, sir, TNPSC, sir, செக் பண்ணிட்டு இருக்கேன் சார், செட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், இது 5:30 தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான். Okay, sir. Okay. How many are waiting? So 6. So we'll start in 5 minutes because time is 5:25 now. So we'll start at 5:30. கரெக்டாக ஒரு 5:30க்கு நம்ம ஸ்டார்ட் வந்து பண்ணிடலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இது வந்து ஒரு 2 months கோர்ஸ் ப்ரோக்ராமாக வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன கற்றுக்க போகிறீங்க, யூபிஎஸ்சினா என்ன, டிஎன்பிஎஸ்சினா என்ன, பேங்கிங், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னால் வந்து என்ன, எதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒய் வி ஸ்டார்டட் திஸ் ப்ரோக்ராம் எஸ்பெஷலி ஃபார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபைனல் ஏன் வந்து பண்ணியிருக்கோம், இது எல்லாமே இந்த நம்ம கோர்ஸில் வந்து பார்ப்போம். இந்த செஷனில் வந்து இது எல்லாமே நம்ம we are going to cover it. Fine? Yeah, we'll wait for another 5 minutes. Then we'll start our session. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நடுவில் நம்ம ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கும்போது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட்டில் வந்து போடுங்க. வில் ட்ரை டு அட்ரஸ் தோஸ் இஷ்யூஸ் ஆர் queries. Hope you are getting me. ஸோ இப்போ ஆன்லைனில் இருக்கவங்க எங்கெங்கே இருந்து இருக்கீங்க? ஸோ ஃப்ரம் விச் காலேஜ், ஃப்ரம் விச் டவுன் ஆர் சிட்டி இன் தமிழ்நாடு?
I can check your comments here. ஸோ நான் இங்கே கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் உங்களுக்கு எந்த queries இருந்தாலும் வந்து போடுங்க. தென் வில் ட்ரை டு அட்ரஸ் இட். பார்க்கலாம். ஸோ நீங்கள் கமெண்ட் உங்களுக்கு எந்த queries இருந்தாலும் வந்து போடலாம். தென் வில் ட்ரை டு அட்ரஸ் இட். So how you are doing guys? So காலேஜ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் இருப்பீங்க. காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஸோ எண்டுக்கு வந்து காலேஜ் லைஃப். ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு த ரியல் வேர்ல்டு. ஸோ இனிதான் ரியல் வேர்ல்டுனால் என்னென்னு பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். ரியல் வேர்ல்டில் என்ன ஒர்க் வந்து பண்ணணும், என்ன கரியர் வந்து சூஸ் வந்து பண்ணணும், இந்த எல்லா டவுட்ஸ் இருக்கும். சில பேர் வந்து காலேஜ்லேயே வந்து ப்ளேஸ் ஆகிருப்பீங்க, சில பேர் பிளேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, சில பேர் அடுத்து என்ன பண்ணுறதுன்னே வந்து எந்த ஒரு டிசிஷனுமே வந்து இன்னும் எடுக்காமையும் இருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து இப்போ இருப்பீங்க உங்கள் கரியர் பாத் வந்து பண்ணுறதுக்கு. அதில் civil services, not only for civil services of UPSC, TNPSC, even public like banking, SSC and all, இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன். நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தால் ப்ரொஃபஷனல் சைடில் ப்ரொஃபஷனல் கரியர் பாத் வந்து சூஸ் வந்து பண்ணுவீங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இருந்தாலும் ஏன் இந்த ப்ரோக்ராமை அட்டன் வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, அப்படி இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து சில விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு சொல்லியும் கொடுக்கலாம். ஸோ யூ கேன் டீச் ஆர் கைட் யோர் நெய்பர்ஸ். ஸோ காலேஜ் முடித்ததுக்கப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம when we go into the session we'll see all these things in detailed manner. Fine. Shall we start the session now? Yeah. So திரும்பவும் உங்களை எல்லாருக்கும் மாலை வணக்கம். Good evening to everyone from the JDAX Academy, Santhome. My name is Prakash
I am an academic coordinator of JDAX, Santhome, Chennai. So we welcome you all from the director of JDAX, Reverend Dr. A.L. Anthony Sebastian. So from that we can start our today's session. So இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு செஷன்னா வந்து எல்லோரும் ஒரு கோட் போட்டு நிற்பாங்க. நானும் அப்படி தான் யோசித்தேன். சரி வேணாம், போட்டால் லேகியம் வைக்கிற அப்படின்ட்டு தான் அதெல்லாம் எதுவும் வந்து பண்ணல. ஈவன் தோ நான் அப்படி சொன்னாலும், லேகியம் விற்கிறவங்கன்னு சொன்னாலும், இட் இஸ் நாட் லைக் ஐ எம் டவுன்கிரேடிங் தயர் ப்ரொஃபஷன். இருக்கிற மார்க்கெட்டில் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் லைக் அ பூமிங் இண்டஸ்ட்ரி, கோச்சிங் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கே அது வந்து தெரியும், நிறையா விஷயங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து இப்போ கோச்சிங் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் நம்ம ஊரில் இன்னும் சில விஷயங்கள் கரெக்டாக வந்து இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் இன்னும் போய் சேரல? வெதர் யூ ஆர் மேக்கிங் அ கரெக்ட் டெசிஷன் ஆர் நாட். ஸோ அதை தான் வந்து இந்த செஷன் மூலியமாக நம்ம இந்த ஒரு 2 months ப்ரோக்ராம் we are planning. Is called Nurture to Rise program. Can we go into the session? உங்களுக்கு இந்த செஷன் நடுவில் என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் you can post it in the chat window. I try to check all those comments. முடிஞ்ச வரைக்கும் அந்த queriesக்கு I can try to answer it. Fine. So welcome to the world of civil services exams. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ், நாட் ஓன்லி ஃபார் யூபிஎஸ்சி, ஃபார் ஆல் த சர்வீசஸ், யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி இந்த சர்வீசஸ், இந்த எக்ஸாம்ஸை வந்து வெதர் வி ஆர் ஓகே ஃபார் இட், நமக்கு இந்த எக்ஸாமை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத இந்த செஷனில் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ we are going to provide you the expert guidance. ஸோ எந்தெந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த எக்ஸாம்ஸை பற்றி வந்து பேசவும் போகிறாங்க. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ we are going to see the whole session and the whole program. So what is the agenda of the program and all. So for today's session, this is the session plan. So we are going to see about what is Nurture to Rise. Nurture to Rise programனா என்னன்னு பார்க்க போகிறோம். And then you are going to understand what is competitive exams. Competitive examsனா என்னென்ன எக்ஸாம்ஸ் competitive examsலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Then we are going to see about career in civil services. So what is civil services? So civil services career path வந்து எப்படி, why it is considered as a elite services. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமுமே நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ செஷன் அப்ஜெக்டிவ்ஸ். பர்பஸ் ஆஃப் நர்ச்சர் டு ரைஸ் ப்ரோக்ராம். நர்ச்சர் டு ரைஸ் ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம். 1. செகண்ட், எதுக்கு கோச்சிங் அண்ட் கைடன்ஸ் இஸ் மஸ்ட் அண்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். எதுக்கு வந்து நமக்கு கோச்சிங் வந்து வேணும், why we need coaching and guidance to clear the exams. And the third one is why nurturing is important before coaching. இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். That is why we termed our program as Nurture. Then the fourth thing is the agenda of Nurture to Rise program. இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து டீல் வந்து பண்ண, and also what we are going to cover in Nurture to Rise program.
எந்தெந்த எக்ஸாமை பற்றி, யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம்னா என்ன, ஸோ வாட் இஸ் இன் இட், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம we are going to see all these programs in detailed manner. Even you are going to have certain amount of classes for all these programs. And also what is competitive exams. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, ஏன்னா இங்கே நிறைய பேர்த்துக்கு அந்த புரிதலே இல்லாமல் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் சிவில் சர்வீசஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னன்னு பார்க்குறோம். தென் சிவில் சர்வீசஸ்னால் என்ன, அதில் சிவில் சர்வீஸ்க்கும் பப்ளிக் சர்வீஸ் டிஃபரன்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிவில் சர்வீசஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ். Why a career in civil services considered as best in terms of personal growth. Then we are going to see some inspirational personalities in this services. Then Q&A session. கடைசியா நம்ம questions வந்து உங்ககிட்ட கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் chat விண்டோவில் வந்து you can give your comments. What is the first one? What is the purpose of Nurture to Rise program? என்ன பர்பஸ்க்காக நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். The main thing is informed decision making. Informed decision makingனா என்ன, தகவல் அறிந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யறது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ள அந்த விஷயம் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இன்னுமே நீங்கள் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றீங்க, ஒன்று உங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி தள்ளியிருப்பாங்க, இல்லைன்னா யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து எங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் இவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஆகிருக்காங்க, ஐபிஎஸ் ஆகிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அதை பார்த்து நீங்கள் போய் அட்மிஷன் வந்து போட்டுருவீங்க. இத்தனை பேர் வந்து ஆகியிருக்காங்க, அதுதான் கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடுவீங்க. பட் இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங் இருக்கா? ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ விஷயம் செக் பண்ணுவீங்க. இதில் கேமரா இருக்கா, இதில் அது இருக்கா, இதில் மிக்சி இருக்கா, இது கிரைண்ட், எல்லா விஷயமே பார்ப்பீங்க, ஆமாம் தானே? ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வேர்ல்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுறீங்களா? அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, அதோட சிலபஸ் என்ன, இதில் எது அப்படி அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே என்ன நம்ம படிக்கணும், எதை படிக்க போகிறோம், எப்படி படிக்கணும், காலேஜில் படிக்கிற மாதிரியே படிக்கிறோமா, ஸ்கூலில் படிக்கிறோமா, இந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கே இங்கே மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இந்த இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்கை கொண்டு வர்றதுக்கு தான் we started this nurture to. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் இந்த கோர்ஸில் நீங்கள் எடுக்கிறதுனால உங்களை யாருமே வலுக்கட்டாயமாக வந்து இல்லை எங்ககிட்ட தான் சேரணும், தான் நீங்கள் படிக்கணும்னு யாரும் உங்களை கூப்பிடல. நீங்களாக யூ வாலண்டியர்ட் யுவர் செல்ஃப் டு வாட்ச் திஸ், ஆமாம் தானே? நீங்களாக தான் வந்து வந்திருக்கீங்க. இதை நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைனாலும் இட் கேன் ஹெல்ப் யூ, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் வை யூ கேன் கிரியேட் த. நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாத்துக்கும், இல்லை உங்களோட அண்ணன் தம்பி, இல்லை உங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கலாம். ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இதுதான், சிவில் சர்வீஸ் எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம்னா இதுதான், எஸ்எஸ்சி எக்ஸாம்னா இதுதான். எஸ்எஸ்சிங்கிறத அப்படின்னா என்னன்னு நம்ம ஊரில் நிறைய பேர் கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை விட எஸ்எஸ்சி எக்ஸாம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மட்டுமே சிஜிஎல்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு மட்டுமே
17,000 18,000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வருது. அதில் தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் போகிறாங்க? நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாவே நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் இருக்கும், சப்பாத்தியாக தான் சாப்பிட்ணும், இப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழ்நாடு ரீஜியனே வந்து சதர்ன் ரீஜியனே கேட்டு ஸ்டார்டிங் சேலரி 70,000 80,000 வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இருக்குது, சேலரி இருக்குது. அப்படி இருந்துமே ஏன் தெரியல? ஏன்னா இங்கே மார்க்கெட்டில் எந்த ப்ராடக்ட் செல் ஆகுதோ, அதிகமாக விலை கொடுத்து வாங்குறாங்களோ அதை மட்டும்தான் இங்கே ப்ரொமோட், இதெல்லாம் கொண்டே போக மாட்டாங்க. ஸோ தட் இஸ் வை வி ஸ்டார்டட் திஸ் ப்ரோக்ராம் டு மேக் அ இன்ஃபார்ம்டு டிசிஷன் மேக்கிங் வென் யூ என்டர் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் competitive exams. Then why? So okay, நீங்கள் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? செல்ஃப் ஸ்டடி பண்ணுறா இல்லைன்னு நான் சொல்லலை, அப்படி பண்ணியும் நிறைய பேர் பண்ணி நல்லா சர்வீஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பட் nowadays why coaching, relevant coaching and proper guidance is required. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ நீட்டுக்கு ஒரு எக்ஸாம், நீட்னு ஒரு எக்ஸாம் வந்து வந்துருச்சு. நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் லெவலில் இருக்குது. இதில் இப்போ கோச்சிங் இல்லாமல் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். நான் கோச்சிங்கை ப்ரமோட் வந்து பண்ண கிடையாது, பட் எ ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஒரே அட்டம்ப்டே எழுதி வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிட்டாங்க, ஐபிஎஸ் ஆகிட்டாங்கன்னு வரும். ஆனால் அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர், ஒன்று அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் இருக்கலாம், இல்லை அவங்க சொந்தக்காரங்க, இல்லை கம்யூனிட்டி வைஸில் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் இருந்துக்கிட்டே. ஸோ தே ஆர் கெட்டிங் எ ப்ராப்பர் கைடன்ஸ். ஸோ வித்தவுட் ப்ராப்பர் கைடன்ஸ் யூ கேனாட் ஸ்டெப் இன் டு திஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்ட் ரைட் நவ். இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓட நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கு. பிகாஸ் ஆர் எஜுகேஷன்ஸ், தேர் இஸ் அ கேப் இன் ஆர் எஜுகேஷன் சிஸ்டம். நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி ஒரு நர்ச்சர் பண்ணாமல் உள்ளே வர்றவங்க என்ன டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு இதில் நான் சொல்கிறேன். நம்ம திரும்ப காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிப்பாங்க. காலேஜில் நம்ம செமஸ்டர் வரும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் புக்கே எடுப்போம். அப்போ தான் புக் எடுத்து வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிப்போம். படித்து 2 நாளில் எக்ஸாம் எழுதிடுவோம். பட் whether that will work here? No, not at all. When it comes to civil services, when it comes to banking. And the second one is graduation versus competitive exam. That is what I said now. நம்ம கிராஜுவேஷனில் என்ன பண்ணுறோமோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணால் வந்து ட்ரை பண்ணுறோம். whether that will work? No, not at all. Study techniques. இந்த டெக்னிக்ஸ் ஏன் கோச்சிங் போனால் தான் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. சில பேர் அவங்களே காம்ப்ரிஹெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி, சில பேருக்கு ஒரு கைடன்ஸ் மென்டரிங் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர்த்துக்கு ஹிஸ்ட்ரியில் இயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆமாம் தானே? நிறைய பேர்த்துக்கு அப்படி தான். நம்ம வீட்டில் இருக்கிற நிறையா பேர்த்தோட டேட் ஆஃப் பர்த்தே நமக்கு வந்து தெரியாது, மறந்துடுவோம். ஸோ அதுக்கு எப்படி வந்து படிக்கும், அதை எப்படி ஞாபகம் வந்து வச்சுக்கிறது? வெறும் ஞாபகம் வச்சுக்கிறதுனா வந்து மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. அதில் ஒரு கான்செப்சுவலாக எப்படி வந்து நம்ம ஞாபகம் வந்து வச்சுக்கிறது, இது எல்லாமே இந்த நம்ம நர்ச்சர் டு ரைஸ் ப்ரோக்ராமில் இந்த 2 கேன் கிவ் யூ. நீங்கள் இந்த கோர்ஸை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள், பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தென் யூ வில் see the difference. And the next one is maintain physical and mental health.
That is the most important one. Maintaining physical and mental health. ஏன்னா மாதிரி ஒரு எக்ஸாம், ஈவன் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், 1 வருஷம் எழுதுவாங்க, 2 வருஷம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்து வீக் ஆயிடுவாங்க, மென்டலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் ஸோ மச் ஸ்ட்ரெஸ். அதை எப்படி அட்ரஸ் வந்து பண்ணணும்? இங்கே இருக்கிற நம்ம கோச்சிங் சிஸ்டமில் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே எதுவுமே வந்து பண்ணுறதில்ல. மெயின்டைனிங் யோர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ இதை நம்ம எப்படி மெயின்டைன் வந்து பண்ணணும்? பிகாஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எஸ்பெஷலி லைக் யூபிஎஸ்சி, ப்ரிப்பேரிங் ஃபார் ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ், நாட் ஜஸ்ட் அ ஸ்ப்ரிண்ட். 100 மீட்டர் ஓடனோடனே 200 மீட்டர் ஓடனோடனே முடிஞ்சிறது வந்து கிடையாது. இட்ஸ் அ மேரத்தான். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடணும். தென் ஒன்லி யூ கேன் ரீச் கோல். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் why nurturing before coaching is needed. Why we are running this program? As I said earlier, coach நீங்கள் முடிச்சுட்டு வருவீங்க பின்னாடி, ஆனால் அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த நர்ச்சரிங் வந்து வேணும்? நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி nurturing is more important because when it comes to students perspective, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸாலையும், இல்லை நியூஸ் பேப்பரில் பரோட்டா கடையில் இருந்தவர் ஐஏஎஸ் ஆகிட்டாரு, பக்கத்து வீட்டில் இருந்தவர் ஐஏஎஸ் ஆகிட்டாரு, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே. அப்படி இல்லைன்னா காலேஜ் லைஃப்பை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, இதை வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் காலேஜ் லைஃபாகவும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வராங்க. ஸோ அப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங்கே இங்கே இருக்கிறது இல்லை. அப்படி உள்ளே வர்றவங்க இங்கே வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக வந்து ஃபீல் வந்து பண்ணுறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமை எழுதுறதாகட்டும், அதை புரிஞ்சுக்கிறதாகட்டும், அது படிக்கிற விஷயம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. தட் இஸ் வை வி ஆர் ஹேவிங் திஸ் நர்ச்சரிங். இந்த நர்ச்சரிங்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்குள்ளேயும் என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க, அந்த சப்ஜெக்டை பற்றி உண்டான டீட்டெயில்ஸ், ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி எல்லா சப்ஜெக்டை பற்றியும். தென் யூ கேன் டேக் யோர் ஓன் கால் வெதர் டு இந்த கோச்சிங், வெதர் டு டேக் தீஸ் எக்ஸாம்ஸ், அதெல்லாமே அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், unethical practices. As I said earlier, இப்போ கோச்சிங் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். 4-5 பேர் ஃபோட்டோவை போடுவாங்க. ஈவன் பிஃபோர் 2013 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பேர்னாச்சும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கோச்சிங் சென்டர்ஸே ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்துமே 100 பேருக்கு மேலே கிளியர் பண்ணாங்க. ஆனால் இப்போ பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் இப்போ வெறும் 30 to 40, அதுலேயுமே நிறையா பேர் நார்த் இந்தியன் நேம்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ கம்மியாச்சு? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொரு பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டுமே தே கேன் கிளைம் தட் we have 150 members selected from this exams அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையாலுமே எவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க உண்மையான நம்பர்ஸ்? ஈவன் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சில இன்ஸ்டியூட்ஸ் மேலே ஃபைனே போட்டிருக்காங்க. இதுதான் இங்கே உண்மையாலுமே நடக்கிறது. ஸோ அப்போ இந்த அன்எத்திக்கல் ப்ராக்டிசஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் போய் சேர்றீங்க. அப்போ ஒரு கிளியரான உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்கே இங்கே நடக்காமையே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ திஸ் டு அட்ரஸ் திஸ் கேப் we are having this nurturing before you take a call on your career.
Then the early advantage. So in this course you are going to learn about what is there in every subjects. Polity na enna, adula enadha படிக்கணும், ஹிஸ்ட்ரினா என்ன, அதை எப்படி படிக்கணும், ஜியாகிரஃபினா என்ன. ஏன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருப்பீங்க, பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து வந்திருப்பீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே வரும்போது ஜென்ரல் அவேர்னஸ், டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், எஸ்எஸ்சி பேங்கிங்கில் ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாமே வரும். ஆனால் இதை பற்றி இப்போ நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க, காலேஜில் படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இந்த கோர்ஸ் மூலிமா யூ கேன் லேர்ன் வாட் இஸ் தேர் இன் இட். ஒவ்வொரு எக்ஸாமுக்குள்ளேயும் என்னென்ன மாதிரி படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது படிக்கிறது, இது எல்லாமே you can come into the coaching, you can come into the preparation, you can come into the world of competitive exams if you want. உங்களுக்கு தெரிஞ்சு புரியணும்னா வாங்க, இல்லை இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா that is your call. But what you are going to get here is you are going to get information about exams. That is why we are calling it as early advantage for you. Then the next thing is what is the agenda of our program. So இந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். February 1st to April 12th வரையே வந்து we are running this program. After that, so ஒவ்வொரு வீக்குக்கும் எவ்வளவு செஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குக்கும் we have 2 to 3 sessions per week. Especially for February we are planning to have 2 sessions per week. எப்போ என்னன்னைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா on Tuesday and Saturday வந்து இருக்கிறது. But for us our next session in the next week is Wednesday. Then exam coverage, என்னென்ன எக்ஸாமை பற்றி பார்க்க போகிறோம், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, banking and even other regulatory bodies exam like RBI, even RRBs, இந்த எல்லா எக்ஸாம்ஸை பற்றியுமே நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இப்போ யூபிஎஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸுமே எங்கள் கவர் ஆகிறதுனால we are going to see 11 or 12 sessions for UPSC. ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் டிஎன்பிஎஸ்சிலையும் வரும், எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எல்லாத்துலேயுமே வரும். அதை நம்ம டீட்டெயில்டாக யூபிஎஸ்சிக்குள்ளேயே நம்ம வந்து எது எது எப்பன்னு அந்தந்த கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபார் எவ்ரி ப்ரோக்ராம் யூ ஆர் கோயிங் டு மீட் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஃப்ரம் தட் சர்வீஸ். யூபிஎஸ்சியில் ஆல்ரெடி இப்போ சர்வீஸில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தே கேன் கிவ் யூ சர்டன் டிப்ஸ், எப்படி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஜேர்னிக்கு உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஃப்ரம் டிஎன் ஆஃபீஸர்ஸ் ஆர் குரூப் 2 ஆஃபீஸர்ஸ், எஸ்எஸ்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஆஃபீஸர்ஸ், பேங்கிங்கில் இருக்கிற ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி யூ ஆர் கோயிங் டு இன்ட்ராக்ட் வித் தம். அண்ட் திஸ் இஸ் த ப்ரோக்ராம் அஜெண்டா. நர்ச்சர் டு ரைஸில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு கவர், ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி, ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப்ரோக்ராம், அதில் சிலபஸ் எப்படி இருக்குது, அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஓரியன்டேஷன், ஹிஸ்ட்ரியை பற்றி, பாலிட்டியை பற்றி, எக்கானமியை பற்றி ஒரு 2 செஷன், 2 sessions for every subjects if possible. And also for TNPSC என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் வந்து பண்ணணும், தமிழ்நாடு ஃபோக்கஸாக இருக்கிற போர்ஷன்ஸை எப்படி கவர் வந்து பண்ணணும், இது எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னால் என்ன, நம்ம ஊரில் எஸ்எஸ்சினாவே என்னன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரில.
இந்த எஸ்எஸ்சியை பற்றி ப்ரொமோட்டும் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா பிஸ்னஸ் எங்கே இருக்குதோ அங்கே மட்டும் ஃபோக்கஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வெதர் இஸ் இட் கோயிங் டு பெனிஃபிட் த பீப்புள், வெதர் இஸ் இட் கோயிங் டு பெனிஃபிட் ஆஃப் தமிழ்நாடு, they don't care about it. ஆனால் ஒரு வருஷத்துக்கு 17,000 18,000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல மட்டுமே வருது. இதில் சதர்ன் ரீஜனுக்கு ஜங்க் வந்து இருக்குது. இந்த சதர்ன் ரீஜனில் இருக்கிற வேகன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற நார்த் இந்தியன்ஸ் நார்த்தன் ரீஜன்ஸில் இருக்கிற மற்ற ஆஸ்பைரன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எஸ்எஸ்சினா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் வந்து பண்ணணும், இந்த ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். தென் ஆப்வியஸ்லி அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஆஃப்டர் 2 months பார்க்க போகிறோன்னா, ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ நர்ச்சர் டு ரைஸ் அச்சீவர் எக்ஸாம். உங்களுக்கு இந்த எல்லா எக்ஸாம்ஸை பற்றியும் 1 or 2 classes யூ வில் ஹாவ். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட். அந்த எக்ஸாம்ஸில் இஃப் யூ வாண்ட் டு ரைட் யூ கேன் ரைட். எழுதுனீங்கன்னா அதில் சில பேருக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு சில ஸ்காலர்ஷிப் வந்து we can provide. Then we are going to have a summit, Nurture to Rise Summit in Chennai. அதில் யார் வேணாலும் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். So we can give you a free lunch for that day. சில IAS officer, IPS, IFS officers, they will come. And then the admission for Rise to Serve program. So before that, we are nurturing you for the world of competitive exams. Can we go into it? Now we are entering into the main sessions. What are exams? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னால் வந்து என்ன? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுங்கிறது நிறைய டைப் இருக்குது, உங்களுக்கே வந்து தெரியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ் ஃபார் யுவர் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்று. ஸோ இதில் நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். நிறைய பேருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னன்னே தெரில, அதோட நேச்சர் எப்படி. காலேஜில் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே இங்கேயும் வந்து எழுதிட்டு இருப்போம். காலேஜில் எப்படி படித்தோமோ அதே மாதிரியே இங்கேயும் வந்து படிச்சுட்டு இருப்போம். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா கிடையவே கிடையாது. இங்கே சில விஷயங்களை ஸ்மார்ட் எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், இது எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளே வந்து இருக்குது. ஸோ தட் இஸ் வை யூ நீட் டு நோ வாட் இஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். So here they can test your knowledge, they can evaluate your skills, and it opens the door for your career. இதில் டைப்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது நமக்கு தெரியும். ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் we have NEET, எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபார் இன்ஜினியரிங் we have JEE, ஃபார் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பைரேஷன்ஸ் கேட் இருக்குது, மேட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. அண்ட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பைரன்ஸ் நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது. யூபிஎஸ்சினா என்ன, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ்க்கு அவங்க ஆஸ்பைரன்ஸை ரெக்ரூட் வந்து பண்ணுவாங்க. எஸ்எஸ்சினா யார், அவங்க எந்த மாதிரி ஆஸ்பைரன்ஸை ரெக்ரூட் வந்து பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணி கொடுக்குற ஏஜென்சிஸ் லைக் ஆர் டிஎன்பிஎஸ்சி ஃபார் தமிழ்நாடு அண்ட் பேங்கிங் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடி. பேங்கிங் எப்படி ப்ரிப்பேர் வந்து பண்ணணும், இது எல்லாமே ஃபார் கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பைரன்ஸுக்கு தீஸ் கைண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் அவைலபிள். அண்ட் ஃபார் லா ஆஸ்பைரன்ஸுக்கு கிளாட்டு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. Now we are focusing on this for government job aspirants. Next is what is civil services. இப்போ நீங்கள்
என்னன்னு வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் சிவில் சர்வீஸ்னா என்ன, சிவில் சர்வீஸ்னா என்ன, பப்ளிக் சர்வீஸ்னா என்ன. ஏன்னா நீங்கள் இதுக்கு தான் ப்ரிப்பேர் வந்து பண்ண போகிறீங்க, இதுக்கு தான் கோச்சிங் எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு அப்படின்னா என்னன்னு ஒரு புரிதல் வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ வாட் இஸ் சிவில் சர்வீசஸ்? ஸோ சிவில் சர்வீசஸ் ஆர் த எக்ஸிக்யூட்டிவ் government. They implement policies. திட்டங்களை உருவாக்குறதும் அவங்க தான். They maintain law and order. And ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறதுக்கு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சாணி மாதிரி. They are the one formulate the policies. They are the one implementing the policies. கவர்மெண்ட் பார்ட்டிஸ் வந்து மாறலாம், கவர்மெண்ட் வந்து மாறலாம், பட் தே ஆர் தி பெர்மனன்ட் ஒன் ஹூ ரன்ஸ் த கவர்மெண்ட் ஃபார் ஆர் கண்ட்ரி. சரி, அப்போ பப்ளிக் சர்வீஸ்னால் அப்போ என்ன சொல்லுவோம்? சிவில் சர்வீஸுங்கிறது ஓகே, பப்ளிக் சர்வீஸ்னால் யார் அவங்க? தட் இஸ் வை ஆல் பப்ளிக் சர்வீசஸ், all civil servants are comes under public services. Public servants are different. Then who are they? This is the difference between civil services and public services. So civil services are considered as the elite services of the government. They formulate the policies and they implement the policies and they run the government. Who are they? For example, IAS officers, IPS officers and IF. These are the category of services. When it comes to public services, they provide the services. These are all the one formulate the policies and they will give directions. These are all the one implement those directions. இவங்க தான் வந்து அதை போய் வந்து இவங்க சொல்கிற விஷயத்தை கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறவங்க தான் இந்த பப்ளிக் சர்வன்ட்ஸ். தே கேன் பி elected MLAs and MPs வந்து பார்த்தீங்கன்னா they are public servants, and also the one who are giving a public services like doctors, policemen, teachers, இவங்க எல்லாத்தையுமே நம்ம சர்வன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சிவில் சர்வன்ட்ஸ்ன்னு யாரை சொல்கிறோம்? IAS, IPS, IFS இந்த மாதிரி பெரிய போஸ்டிங்ஸில் இருக்கிற அந்த எலீட் சர்வீசஸை மட்டும் we are calling them as civil servants. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வந்து யூ நீட் டு நோ யார் பப்ளிக் சர்வன்ட்ஸ், யார் சிவில் சர்வன்ட்ஸ். நெக்ஸ்ட், ஒய் எ கரியர் இன் சிவில் சர்வீசஸ். ஸோ உங்களுக்கு நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஒரு படத்தில் கூட வடிவேல் வந்து சொல்லுவார், அடிச்சாம் படுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ட்டு. அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக ஆனதுனால அப்படி வந்து ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஈவன் ஃபார் த ஒரு கிளர்க் பொசிஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ப்ரெஸ்டீஜ் வந்து இருக்குது, ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். அவர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அப்படிங்கிறது. ஸோ வென் யூ பிகம் அன் எலீட் சிவில் சர்வெண்ட், ஸோ இட் கிவ்ஸ் யூ ப்ரெஸ்டீஜ் அண்ட் ரெஸ்பெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்க? 4வது கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது, அங்கே ஒரு தலைவர் சிலை இருக்குது, அந்த தலைவர் சிலைக்கு பக்கத்தில் அந்த வீடு இருக்குது. ஆனால் நீங்கள் சிவில் சர்வெண்ட்டாக ஆயிட்டீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க? your house become landmark for your entire town. அந்த கலெக்டர் தெரு இருக்குல்ல, கலெக்டர் தெருவுக்கு பக்கத்தில் தான் அந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? That kind of prestige and respect you will get. Next, job security. இப்போ இருக்கிற 21st centuryல இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் ஜாப் செக்யூரிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்லேயுமே கிடையாது. அப்படி தான் வந்து இப்போ இருக்குது. பட்
civil services gives you that kind of job security for your whole, for your next generations as well. Your next generations going to benefit from your path. That kind of job security it offers. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு job security வந்து பாத்தீங்கன்னா provide வந்து பண்ணுது. Then the personal development. வருது, prestige இருக்கு, எல்லாமே ஒரு சைடில் இருந்தாலும் பர்சனலாக இன்டெலெக்சுவலாக எந்த அளவுக்கு நீங்கள் க்ரோ ஆகுறீங்க, அந்த இன்டெலெக்சுவல் க்ரோத்தை இட் கேன், யூ கேன் என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ். எப்படி பேசணும், எப்படி பழகணும், எந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னா அந்த நியூஸ்க்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எல்லா விஷயமுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த கோர்ஸ்லையுமே சரி, இந்த சிவில் சர்வீசஸ் ஜேர்னிலையுமே சரி. Then how you can make a difference in the society? If you become a, you are going to touch the lives of others. You can make people, சம்பளம் வருது, காசு வருது, prestige இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் when you create a difference in one person, in another, நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ யூ கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் சம் அதர்ஸ் லைஃப். நிறைய மக்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண வைப்பீங்க. If you become a civil servant, நீங்கள் போய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. மற்றவங்களே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட பார்த்தீங்கன்னா போயிடும். That kind of respect you can get from the civil service. And the inspirational personalities. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவோம், வெவ்வேறு மற்ற பக்கம் வந்து கிரண் பேடி இவங்க அவங்கன்ட்டு நிறைய பேர் போடுவாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரெஸ்ட்ரிக்ட் ஒன்லி தோஸ் பர்சன்ஸ் ஹூ கேன். நான் மிஸ்ஸஸ் இன்னசென்ட் திவ்யா உங்களுக்கு வந்து தெரியும், ஷீ இஸ் எம்டி ஆஃப் டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் எம்டியாக இருக்காங்க. ஸோ ஆஸ் அ விமன் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து when she was a collector of Ooty, she took so many initiatives to safeguard the entire ecosystem of the Ooty, environment system of the, and then these two are the people who I can easily relate with. இவங்க கூட நானும் சேர்ந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அவங்கள வந்து நான் இங்கே வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்கேன். மிஸ்டர் IAS, he is the district collector of Tuticorin now, and Mr. Sivakuru Prabhakaran, now he is the corporation commissioner of Coimbatore. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் ஆரம்பித்து ஒவ்வொரு எக்ஸாமாக கிளியர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அட்டம்ப்டில் he get into the UPSC civil service exam. ஃபஸ்ட்டு விஏஓ மட்டும் ஆகணும்னு எய்ம் பண்ணவர். விஏஓலேருந்து குரூப் 2, குரூப் 1, தென் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணார். இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவகுரு பிரபாகரன் 12th முடிச்சுட்டு 2-3 வருஷம் வேலைக்கு போனார். தென் திரும்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணி அங்கே இருந்து நல்லா படித்து சென்னைக்கு நடுவில் கேட் ப்ரிப்பரேஷனுக்கு அவர் இருக்கிற ஊரில் இருந்து வேலூரில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து படித்தார். அங்கேருந்து சென்னைக்கு வீக்லி வந்து பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஐஐடி மெட்ராஸில் பிஜி வந்து பண்ணார். தென் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் IAS சர்வீஸ்க்கு போனார். பிஜி
அதுக்கப்புறம் he started to prepare for UPSC civil services. Then he became an IAS officer. So these people, இவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து முன்னாடி வந்தவங்க. நாட் ஓன்லி இப்போ நான் இங்கே ஒரு 3 பேர் தான் போட்டிருக்காங்க, இவங்க மட்டும்தான் கிடையாது, நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். Then any questions and answers I can give you. ஸோ சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ இந்த யூபிஎஸ்சினா இல்லை இந்த சிவில் சர்வீசஸ்னா இல்லை இந்த பேங்கிங்னா வந்து படிக்கணுமா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும். நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படித்தார், ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் படித்தார், இப்படின்லாம் நியூஸ் பேப்பரில் இருக்கும். அவ்வளோ படிக்கணுமா அப்படின்னா, வாட் இஸ் ரிக்வயர்ட் ஹியர் இஸ் த கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க். ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் படித்தாலுமே போதும், ஆனால் டெய்லியும் படிக்கணும். தட் கன்சிஸ்டன்சி இஸ் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் யூபிஎஸ்சி ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், நமக்கு என்னன்னே தெரியாது எஸ்எஸ்சி ஆகட்டும், we can easily clear it. So competitive exams expect consistency from you. Without consistent hard work, அது 1 மணி நேரமாக இருந்தாலும் 2 மணி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு easily clear it. We will give you the what is, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர் கைடன்ஸ். இந்த ப்ராப்பர் கைடன்ஸ் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த ப்ராப்பர் கைடன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் ஆஸ் ஆஃப் நவ். முன்னாடி நம்ம ஓகே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, பட் இப்போ இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ வித்தவுட் ப்ராப்பர் கைடன்ஸ் யூ கேன் நாட் கிளியர் இட். தட் இஸ் ஹவு த சிஸ்டம் இஸ். ஸோ நீங்கள் if you are going to join coaching or not, if you are going to write for the competitive exams or not, you can take your own call, but attend these 2 months of program. உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, யூபிஎஸ்சினா என்ன, டிஎன்பிஎஸ்சினா என்ன, எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்னா என்ன, இந்த எல்லா விஷயத்தையும், இதுக்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, இதில் நம்ம என்ன படிக்கணும், இதில் என்ன மாதிரி டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we need to follow, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் we need to follow, எவ்வளோ கொஷின்ஸ் ஒரு எக்ஸாமில் அட்டன் பண்ணணும், எந்த கொஷினை அட்டன் பண்ணணும், எந்த கொஷினை விடணும், அது இந்த எல்லா விஷயமுமே யூ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் கோர்ஸ் ஆஃப் நர்ச்சர் டு ரைஸ். இது எல்லா விஷயமுமே நம்ம சப்ஜெக்ட் கிளாஸுமே we are going to take 2 sessions for every subject at least. இதை எல்லாமே தெரிஞ்சிட்டு புரிஞ்சிட்டு உங்களால் முடியும், என்னால் பண்ண முடியும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு வந்து தெரியாது இவ்வளோதான் முடியுமாங்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சிட்டு உள்ளே வாங்க. பேப்பரில் போட்டிருந்தது இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்து இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, பரோட்டா கடையில் இருந்தவர் இதாகிட்டாரு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு யூ கேன் டேக் த இன்ஃபார்ம்டு டிசிஷன் வெதர் யூ கேன் கம் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் ஆர் நாட். ஸோ வி ஆர் கோயிங் டு யூ this nurturing program will give you the proper inputs whether you can come into the preparation, prepare பண்ணலாமா வேணாமா, ப்ரிப்பேர் பண்ணணும், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் இதை பற்றி ஒரு அவேர்னஸை வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், ஓகே, ஆன் ஆஃப்டர் தட், ஸோ வை வி ஆர் காலிங் இட் அஸ் நர்ச்சரிங்? பிகாஸ் ஒரு நர்சரி பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரீ, ஒரு சின்ன சாப்லிங்ஸை வந்து வளர்க்குறோன்னா, ஒரு குட்டி செடியை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாதுகாப்பாக அதுக்கு வேணுங்கிறாங்க,
கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி டெய்லி சில ஆக்டிவிட்டீஸ் அப் டு சர்டன் டேஸ்க்கு they will do it. Then they will put that small sapling into the real environment. That is what we are doing here. So here we are nurturing you, then you can rise and ready for the competitive exam. Then you start prepare for it and you can excel in your career path. These are all the things we are going to cover in our Nurture to Rise program. Fine. Our next session is about நம்ம அடுத்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சினா என்ன, அதில் என்ன சிலபஸ் இருக்குது, அதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து வருது, இதெல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரி இருக்குது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அந்தந்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன பேப்பர்ஸ் வந்து இருக்குது, அதோட சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும், எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ஒவ்வொரு வருஷம், இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்கை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக வி வில் சி. எஸ்எஸ்சியில் எத்தனை டியர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்குது, அதில் என்ன படிக்கணும், அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, we will see all these details. So we'll meet you again on February 5th. Before that, if you have any queries, you can raise in the chat. ஏதாச்சும் டவுட் இருந்தனா நீங்கள் கேட்கலாம்.